உள்ளே போய் இருக்கிற நடமாட்டங்களை கவனிப்பதற்கு இங்கே ஆள் போடவில்லை அப்படிங்கிறதா முதல் குற்றம். அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த பொண்ணு போன இடத்துல அங்கே சிசிடிவி இல்லை. ஆனால் ஞானசேகர் இந்த சம்பவம் முடிந்து திரும்பி போகிற பொழுது அவர் வந்துட்டு போனதுக்கான சுவடுகள் இன்னொரு கேமராவில் பதிவாகி அது காவல்துறையின் கையில் கிடச்சிருச்சு. 2ஆம் ஆண்டு என்ஜினியரிங் படிக்கிற ஒரு மாணவியும் 4ஆம் ஆண்டு என்ஜினியரிங் படிக்கிற ஒரு மாணவனும் தினமும் பேசிக்கொண்டே நடைபயிற்சி செய்வது வழக்கம். இவங்களுக்குள்ள ஒரு நடமாட்டம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த ஞானசேகரன் அடிக்கடி இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. அவன் இந்த என்ஜினியரிங் காலேஜில் எண்டில் இருந்த ஒரு பொண்ணை பக்கத்தில் பிடபிள்யூடி இருக்கிற ஒரு லெபரட்டரியுடைய இருட்டான ஒரு அறை பக்கமாக அந்த பக்கமாக கூட சீட் பண்ணி நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தீர்களோ அவ்வளவு நெருக்கத்தையும் நான் வந்து படம் பிடித்து விட்டேன். 2 நாளைக்கு அப்புறம் உன்னை நான் கூப்பிடுவேன், அப்போ நீ மறுபடியும் வரணும், நான் அப்பப்போ கூப்பிடுவேன், நீ கூப்பிடும்போதெல்லாம் வரணும், இல்லைன்னா இதை நான் வந்து பதிவேற்றம் செஞ்சிருவேங்கிறேன். டிகிரி வாங்கணுமா இல்லையா, மரியாதையாக ஓடி போட அப்படின்னு சொன்னேன். அந்த மாணவன் ஓடி போனான். அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை இப்படி வந்திருந்தா இந்த பொண்ணு ஓடி போய் தைரியமாக வந்து காப்பாற்றிருப்பான் அவனை. இது கண்டுபிடித்த உடனே எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. கண்டுபிடிக்காத சில தவறுகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் நான் இப்போ பதிவு பண்ணுறேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரார் இருந்தாருன்னா ரெஜிஸ்ட்ரார் உங்களுக்கு வெளியிலே நின்று அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்ல போனால் 183 ஏக்கர் தமிழ்நாட்டில் சென்னையில். அதுலேயும் பார்த்திங்கன்னா கவர்னர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கவர்னர் ஆஃபீஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வருடைய வீடு. யாரெல்லாம் 3 கோடி கொடுப்பார்களோ அவர்களுக்கு தான் வந்து வைஸ் சான்சலர் போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டு போட்டு முடிச்சிட்டாருன்னா கதை முடிஞ்சு போச்சு. இரவு நேரங்களில் வந்து மின் விளக்கு ஒளிர் மகளுக்கு வந்து சோலார் மின் விளக்குகளை பதிவு செய்து, ஏன்னா எதிர்காலத்தில் இப்படி ஒரு குற்றமே நடக்கவில்லை என்பதை நாங்கள் தான் நடைமுறைப்படுத்தணும் என்று நீங்களாம் வந்து மார்த்தட்டி கொள்வதற்கு தயாராகுங்கள். தமிழ்நாட்டோட ஒரு அடையாளம், தமிழ்நாட்டோட ஒரு பெருமையாக இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம். அதுக்கு ஒரு களங்கம் ஏற்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மாணவி அங்கே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. வந்து இது தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கு. என்ன நடக்குது சார், என்ன நடந்திருக்கு? தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அத்தனை பேருக்குமே வந்து நமது ஊர்லையா, அதில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளையா இப்படி ஒரு நடந்து போச்சா அப்படின்னு நேற்று வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிகழ்ச்சியுடைய ஆழத்தை அந்த பெண்கள் வந்து ஆரம்பத்தை சொல்லும்போது ஒருத்தன் வந்தால் வீடியோ எடுத்தால் மிரட்டுனா பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லி, அப்புறமே தான் பாலியல் பலாத்காரம். பாலியல் துன்புறுத்தல் வேறு, பாலியல் பலாத்காரம்ங்கிறது வேறு. துன்புறுத்தல்னா மிரட்டி கிரட்டி அல்லது அடித்து கிடிச்சு விட்டுட்டு போகிறது. பலாத்காரம் அப்படின்னா வந்து அது முடிவடைந்த நிலை அப்படின்னு நம்ம வந்து நாகரிகமாக வந்து அதை வந்து வேறு கடுமையான வார்த்தைகளில் பேசாத அளவுக்கு தமிழர்கள் வந்து இப்போ நாகரிகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இறுதிய நிலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் வந்து ஆரம்பத்தில் எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மட்டும்தான் வந்து மாணவர்களோடு சேர்ந்து, கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து கேட்டு முன்னாடி ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து ஒரு போராட்டத்தை துவக்கினார்கள். இன்றைய தினம் பல கட்சிகள் வந்து தங்களை போராட்டத்தில் ஈடுபடுத்துவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நாளைய தினம் அனைத்து காவல் நிலையங்களும் வந்து அத்தனை போலீஸுக்கும் வந்து இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஆக இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு என்ன நடந்தது? 23ஆம் தேதி மாலை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்ல போனால் 183 ஏக்கர் தமிழ்நாட்டில் சென்னையில். அதுலேயும் பார்த்திங்கன்னா கவர்னர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கவர்னர் ஆஃபீஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வருடைய வீடு. சமாதிகள் பார்த்திங்கன்னா காமராஜர் சமாதி, அப்படியே பார்த்திங்கன்னா காந்தியுடைய நினைவிடம், இப்படி வந்து எல்லா பழம்பெரும் தலைவர்களுடைய நினைவிடம் பூரா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், லெதர் இன்ஸ்டியூட்டு அந்த பக்கத்தில் இருக்குது. அப்படியே நீங்கள் அந்த பக்கம் போய் ரைட்டில் இருந்தோம்னா தரமணியில் அத்தனை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அவ்வளவுமே இருக்குது. இவ்வளவு டெக்னாலஜிஸு தமிழ்நாட்டினுடைய எதிர்கால ஆளுநர்களை, எதிர்கால அறிஞர்களை, எதிர்கால விஞ்ஞானிகளை இத்தனை பேரை உருவாக்கக்கூடிய ஒரு தளம் தான் அந்த இடம். அந்த இடத்துல ஒரு பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிறது, பாலியல் பலாத்காரம் செய்து முடித்து விட முடியுமா அப்படிங்கிறது முடியவே கூடாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியாது. நடந்திருக்கவே கூடாது. இப்படி ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்குற அளவுக்கு அதில் வந்து இது இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா 183 ஏக்கர் நிலம் இருக்கிற இந்த இடம் தமிழ்நாட்டில் இருக்கிற 435 கல்லூரி, பொறியியல் கல்லூரியினுடைய தலைமையிடம். இதில் வைஸ் சான்சலர் போஸ்ட் போடுறது மட்டும் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். எங்கள் சொந்தக்காரரை போட்டுருங்க, அவங்க சொந்தக்காரரை போட்டுருங்க,
அவங்க கட்சிக்காரரை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சில அரசியல்வாதிகள் வந்து யாரெல்லாம் 3 கோடி கொடுப்பார்களோ அவர்களுக்கு தான் வந்து வைஸ் சான்சலர் போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டு போட்டு முடிச்சிட்டாருன்னா கதை முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து எதிர்கால தமிழகத்தில் சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த நிகழ்வு ஏன் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இது ப்ரைவேட் செக்யூரிட்டி, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த செக்யூரிட்டியை வந்து 140 பேர் இதில் பணியில் இருக்காங்க. இதில் வந்து 11 கேட் இருக்குது. 11 கேட்டில் ஒரு கேட்டுக்கு 4 பேர் அப்படின்னு போனால் 11 நாங்கள் 44 பேர். ஒரு நாளைக்கு டியூட்டியில் இருக்கிறவங்களே 44 பேர் தான். 11 கேட்டில் போடுறதுக்கே சரியாக போயிடும். ஆக உள்ளே போய் இருக்கிற நடமாட்டங்களை கவனிப்பதற்கு இங்கே ஆள் போடவில்லை அப்படிங்கிறதா முதல் குற்றம். இதை வந்து வைஸ் சான்சலரோ அல்லது இப்போது பதவி ஏற்றிருக்கிற உயர் கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செலியன் அவர்களுக்கோ இந்த விஷயமெல்லாம் தெரியுமா? தெரியலன்னா உங்கள் சார்பாக இதை தெரிவிச்சுக்கிறோம். இங்கே வந்து உள்ளே நடக்கிற விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு ஏஜென்சி இல்லை. பகல் நேரங்களில் பலர் வந்து அட்மிஷனுக்கு வருவாங்க, காய்கறி கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே யாருக்காவது அங்கே வேலை இருக்கா அப்படின்னா இல்லை. ரைட். இப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒரு காம்பவுண்டும் இருக்குது. அந்த காம்பவுண்டு வந்து சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் அங்கே இல்லை. அந்த காம்பவுண்டில் சுற்றிலையும் வந்து இந்த கட்டிடங்கள் போக மீதி இருக்கிற இடமெல்லாம் வந்து மிகவும் பெரிய பெரிய மரங்களை உடைய புதர்களாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு மெயின்டைன் பண்ண வேண்டிய இடம் போலவும் இருக்குது. அங்கே அடிக்குவேட் லைட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. சரி, சிசிடிவி போடப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் போடப்பட்டிருக்கிறது. 70ல் 56 ஒர்க் பண்ணுது. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த பொண்ணு போன இடத்துல அங்கே சிசிடிவி இல்லை. ஆனால் ஞானசேகர் இந்த சம்பவம் முடிந்து திரும்பி போகிற பொழுது அவர் வந்துட்டு போனதுக்கான சுவடுகள் இன்னொரு கேமராவில் பதிவாகி அது காவல்துறையின் கையில் கிடச்சிருச்சு. பாலியல் புகாருடைய இன்வெஸ்டிகேஷனில் மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தது சிசிடிவி அப்படிங்கிறது ஒன்றும். இன்னொன்று வந்து அந்த நேரத்தில் இது சம்பவம் நடந்து பார்த்திங்கன்னா இரவு 7:45 8:30 வரைக்கும். இந்த சமயத்தில் அந்த பகுதியில் இருட்டு சூழ்நிலைகளில் 2ஆம் ஆண்டு என்ஜினியரிங் படிக்கிற ஒரு மாணவியும் 4ஆம் ஆண்டு என்ஜினியரிங் படிக்கிற ஒரு மாணவனும் தினமும் பேசிக்கொண்டே நடைப்பயிற்சி செய்வது வழக்கம். மாலை நேரங்களில் அவன் வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துடுவாங்க. அவங்க ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க, இவங்க ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. இது இப்படி ஒரு இவங்களுக்குள்ள ஒரு நடமாட்டம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த ஞானசேகரன் அடிக்கடி இங்கே வந்துட்டு போயிருக்கான். இவன் வந்து காய்கறி சப்ளை பண்ணவோ, தண்ணி சப்ளை பண்ணவோ, பால் பாக்கெட் சப்ளை பண்ணுற ஆள் கூடவோ இவன் உள்ளே வர்றதும், சம்டைம்ஸ் வந்து அன்டைமில் உள்ளே வரணும்னா இவன் வந்து பின்னாடி இடிந்து போன நிலையில் இருக்கிற ஒரு காம்பவுண்டு பார்த்தீங்களா, அதை தாண்டி ஈஸியாக இவன் வந்து பிறந்து வளர்ந்ததே வந்து 32 வயது ஆனாலும் கிட்டத்தட்ட கோட்டூர்புரம் ஏரியாவிலேயே அந்த பக்கம் சுற்றி இருந்திருக்கான். அந்த சுற்றி இருக்கிற காவல் நிலையங்கள்லாம் இவனுக்கு வழக்கு இருக்குது. இவன் மீது வந்து திரு அருண் ஐபிஎஸ் அவருடைய அறிக்கையின்படி பார்த்திங்கன்னா 20 வழக்குகள் இவர் மேலே வந்து நிலுவையில் இருக்குது. கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து ஹவுஸ் பிரேக்கிங், திருட்டு வழக்குகளாக இருக்குது. இதே போல் பாலியல் சீண்டல் சம்பந்தமான வழக்கு இந்த ஏரியாவில் ஏற்கனவே பதிவாகி இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு திரு அருண் அவர்கள், நாங்கள் கோட்டூர்புரத்தில் அவன் ஹிஸ்ட்ரி சீட்டடாக இருக்கிற போது அவனை கண்காணித்து கொண்டிருக்கிறோம். அவன்கிட்ட வந்து பாலியல் சீண்டல் சம்பந்தமான இந்த 20 வழக்கில் அப்படி இல்லை அப்படின்னு இப்போ திரு அருண் அவர்கள் சொல்கிறாங்க. வேறு வழக்குகள் ஏதாவது இருக்கிறதா என்பதையும் அல்லது மனு ஏதாவது அவன் மீது விசாரணை இருக்கிறதா என்பதை பற்றியும் நாங்கள் கண்டுபிடித்து அதுக்கு அப்படி இருக்குமானால் நிலுவை இருந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு திரு அருண் சொல்கிறார். ரைட். சம்பவத்துக்கு வருவோம்னால் 7 மணிக்கு 6 மணிக்கு மேலே முடிச்சுட்டு இவங்க வந்து 7 மணிக்கு அந்த இன்ஜினியரிங் காலேஜில் கடைசியில் இருட்டாக இருக்கிற ஒரு தூணுடைய மறைவிடத்தில் போய் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க டெய்லி வந்து அங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த ஞானசேகர் அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்து இவர்கள் 2 பேரும் வந்து உட்கார்ந்து பேசி நெருக்கமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத வந்து அது வரைக்கும் அவன் ஒரு மறைவிடத்தில் வந்து பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக படம் பிடிச்சிருக்கான். அவங்க ஒரு வேளை காதலர் காதலி அப்படிங்கிற முறையில் 2 பேரும் நெருக்கமாக இருப்பதை போல் அந்த படம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டான். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து அவன் உள்ளே போயிடறான். கிட்டத்தட்ட முடியும் போது உள்ளே போயிட்டு காதலனை கூப்பிட்டுட்டே இங்கே பாரு, அந்த வீடியோவை பாரு, உங்களை வந்து நான் வந்து இவ்வளோ நெருக்கமாக, நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தீர்களோ அவ்வளோ நெருக்கத்தையும் நான் வந்து படம் பிடித்து விட்டேன், இதோ பாருன்னு போட்டு காட்டுறேன். இதை வந்து உங்கள் டீனுக்கு அனுப்பட்டுமா, இந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் அப்பாவுக்கு அனுப்புவேன், இல்லை வந்து சோசியல் மீடியாவுக்கு அனுப்புவேன், இல்லை வார்டன்கிட்ட சொல்லுவேன், லெக்சரர்கிட்ட சொல்லுவேன், எல்லார்ட்டும் சொல்லிடுவேன். டிகிரி வாங்கணுமா இல்லையா,
மரியாதையாக ஓடிப்போடா அப்படின்னு சொன்னேன். அந்த மாணவன் ஓடிப்போனான். என்னங்க, அந்த மாணவன் மேலே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். இவனெல்லாம் ஒரு ஆம்பளையா, இப்படி ஒரு ஆபத்தில் இவன் மிரட்டி எல்லாம் இவ்வளோ சலசலப்புகள் நடக்கும்போதும் யாருக்காதுக்கும் எட்டாத தூரத்தில் அவங்க இருந்திருக்காங்க. இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, யாருக்காதுக்கும் எட்டாத அளவிற்கு ஒரு ஆள் வந்து மிரட்டி ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணால் கூட யாருக்கும் தெரியாத இடத்துக்கு அவங்க அவ்வளோ தூரம் வந்து தனிமையில் போயிருக்காங்க அப்படிங்கிறது தகவல் தெரியுது. இது ஊடகத்தில் நீங்களே இப்போ வந்து படிக்கிற மாணவர்கள், படிக்கிற மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இவங்க எனக்கோ இவருக்கு மட்டும்தான் இதில் வந்து பொறுப்பு இருக்குது இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய மகனோ மகளோ அண்ணனோ தம்பியோ கல்லூரியில் படிக்க போகிறவர்கள் இவ்வளவு தனிமையாக போகலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் அவரவர் குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்குங்கள். ரவுடி பைய 20 வழக்கு இருக்கிற ஒருத்தன் அவங்கள வந்து மிரட்டி அவன் காதலனை அடித்து விரட்டுறான். ரைட்டு, காதலனுடைய ரோல் என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா காவலன் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அது இல்லை SOS அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு சொல்லிக்கலாம். அல்லது ஒரே ஓட்டமாக ஓடி போய் அதான் 11 கேட்டில் அவனுக்கு ரீச்சபிள் செக்யூரிட்டி, ஹாஸ்டல் ரொம்ப தூரமாக இருந்தால் கூட 11 கேட்டில் எந்த கேட்டு பக்கத்தில் இருக்குதோ அங்கே தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் இருக்கிறான். ஒரு மிலிட்ரி பேனு, துப்பாக்கி, லத்தியெல்லாம் வச்சுருக்காங்கல்ல. சார், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை ஒருத்தன் இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற தகவலை போய் சொல்ல முடியாத ஒரு அந்த அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இல்லாத ஒரு பையனை வந்து அவள் லவ் பண்ணியிருக்கான். அல்லது அவன் ஏன் வந்து தன்னுடைய பேரை வந்து வெளிப்படுத்திக்க விரும்பலையா, அல்லது வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி இருக்கணும். காதலிக்கிறது வந்து தவறில்லை, அது கல்யாணத்தில் போய் முடிவதாக இருக்கணும். கல்யாணத்திற்கு போய் முடியாத எதையுமே அது காதலே பண்ண வேண்டாங்கிறேன் நான். சமூகத்தில் வந்து இன்னைக்கு அத்தனை பேருமே கல்வியாளர்கள் ஆகிட்டாங்கன்னா அளவலாகிய எதிர்ப்பு, ஊர்வலங்கள், போராட்டங்கள், அவன் இமேஜே டார்னிஷ் ஆகிற அளவுக்கு வந்து இப்போ கல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் இருக்கிற குற்றவாளி இனிமேல் வந்து வெளியில் அவனை திறந்தே மன்னிச்சே விட்டாலும் அவன் வெளியில் வந்து வாழ முடியுமா? அவனால் கண்டிப்பாக அவன் தற்கொலை தான் பண்ணிக்குவான். அந்த அளவிற்கு வந்து அவனுடைய புகைப்படமும் அவருடைய குடும்பமும் வந்து வர்ணிக்கப்படுகிற பொழுது அவர்களெல்லாம் வந்து இந்த குற்றத்திலிருந்து கூச வேண்டாமா? அவனுக்கெல்லாம் இது மாதிரியான பெரிய குற்றத்தில் போய் ஈடுபடலாமா? இந்த மாணவன் ஓடி போய் எங்கேயுமே தகவல் சொல்லாமல் அவன் தலைமறைவானது எப்படி அப்படிங்கிறது வந்து ஏற்க மனமில்லை. அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை இப்படி வந்திருந்தா இந்த பொண்ணு ஓடி போய் தைரியமாக வந்து காப்பாற்றிருப்பான் அவனை. இவனெல்லாம் வந்து ஆண்மகனாய் பிறந்திருக்கிறானே அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய ஆண்மகனாய் இருந்திருக்கிற நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த பெண்மணி இருக்கால, இவ்வளவு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஆப்பெல்லாம் இருக்கு இல்லையா, ஐஜி ரவி அவர்கள், டிஜிபி, முன்னாடி சைலேந்திர பாபு போன்றவர்கள், மற்றும் வந்து கல்வித்துறை அமைச்சர்கள், ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இன்னைக்கு காவலன் ஆப்னு ஒன்று இருக்குங்க, அதை எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் வரைக்கும் அங்கே போயிடும். நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்லேருந்து பெட்ரோல் வண்டின்னு சொல்லி பெட்ரோல் வண்டி உங்களை வந்து காப்பாற்றிடும் அப்படின்னு படமாகவே எடுத்து விட்டுருக்காங்க, குறும்படம் எடுத்து விட்டுருக்கிறார்கள். இந்த பெண்ணாவது வந்து இந்த காவலன் ஆப்போ இந்த SOS ஆப்போயோ அமுக்கிட்டே இருந்திருந்தா, அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அமுக்கிட்டே இருந்தால் தான் ஒரு ஆபத்தில் இருக்கிறதாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடணும். இந்த அவைலபிள் செக்யூரிட்டியை கூட வந்து இவங்க பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவன் இந்த என்ஜினியரிங் காலேஜில் எண்டில் இருந்த ஒரு பொண்ணை இவனை சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அது மிரட்டி கொண்டே அவன் வந்து பக்கத்தில் இருக்கிற PWD இருக்கிற ஒரு லெபரட்டரியுடைய இருட்டான ஒரு அறை பக்கமாக அந்த பக்கமாக கூட சீட் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணிடுவேன் அந்த பொண்ணை கூட்டி போகிறான். அந்த பொண்ணு தான் உடல் நல கோளாறில் இருக்கிறேன், என்னங்க நான் வந்து அதற்கு தகுதியான சூழ்நிலை தேதியில் நான் இல்லை என்று அவள் எடுத்து சொன்ன போதிலும் அதையும் மீறி அவன் அந்த காரியத்தை நடத்தி முடித்து இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு. ஆக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, கோபப்படுகிறார்கள் என்றால் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. இது சம்மந்தமாக இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் 345 கல்லூரிகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அட்மிஷனையும் வந்து தலைமையை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் துறை வந்து அந்த உள்ள நுழைஞ்சோடனே ரைட் சைடில் அட்மிஷன் செக்ஷன் போட்டு மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் திரு கோவி செலியன் அவர்களுக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் வைஸ் சான்சலர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மாநில முதல்வர் திரு அருண் கமிஷனர் அவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து இந்த தகவல்களை அடிஷனலாக இது கண்டுபிடித்த உடனே எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. கண்டுபிடிக்காத சில தவறுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, அதையும் நான் இப்போ பதிவு பண்ணுறேன். எப்படின்னா அங்கே வந்து இன்டர்வியூ நடத்துகிறாங்க, இப்போ நேர்காணல் நடக்குது பார்த்தீங்களா,
அப்போ வர்றவங்கள சீட்டு யாராருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்கள கூப்பிட்டு, சார் நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் மதுரையா, உங்களுக்கு மதுரையிலேயே வந்து எந்த காலேஜ் சொல்லுங்கள், அந்த காலேஜுக்கு நான் அட்மிஷன் வாங்கி பின்னாடி அனுப்பிடுறேன், எனக்கு டீன் தெரியும், எனக்கு இந்த செக்ஷன் தெரியும், எனக்கு டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் தெரியும் அப்படின்னு கிட்டத்தட்ட 50 ஏஜெண்டுகள் அங்கே வந்து அப்படியே வெளிப்படையாக சுற்றி வர்ற அத்தனை பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசுகிறாங்க. நான் வந்து பசங்க என்னுடைய உறவினர்களுடைய அட்மிஷனுக்காக போயிருக்கும்போது, என்னடா இது, அதாவது அந்த சினிமா தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேன்வாஸ் பண்ணிட்டு ஒரு 50 பேர் வழக்கமாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 50 பேர் யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்து வருஷம் இதை பண்ண முடியும்னா நிர்வாகத்தோட சப்போர்ட். அப்போ நிர்வாகம் என்ன பண்ணிட்டு நான் நீண்ட நாட்களில் எனக்கு இருந்த கேள்வி, இன்னைக்கு வெளிப்படையாக இதை பதிவு செய்கிறேன். அட்லீஸ்ட் இன்றிலிருந்தாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரே ஒரு இந்த மாதிரி ஒன்று தான் நடந்து போச்சுன்னு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரார் இதுதாருன்னா ரெஜிஸ்ட்ரார் உங்களுக்கு வெளியிலே நின்று, சார் வாங்க சார், ரெஜிஸ்ட்ரார் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, நீங்கள் படத்தை என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துட்டு சீட்டை உங்களுக்கு அட்மிஷன் கார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடுற குரூப்பு. இவங்கெல்லாம் எங்கே தெரியுமா ஆஃபீஸ் வச்சுருக்காங்க? கேகே நகர் இருக்குது பார்த்தீங்களா, கேகே நகரில் இவங்க வந்து மன்னாரன் கம்பெனி 10 கம்பெனி வச்சுருக்காங்க இல்லைங்க. அங்கே வந்து கோட்டூர்புரத்தில் 10 கம்பெனி மன்னாரன் கம்பெனி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி அட்மிஷன் சமயத்தில் ஏமாந்த பெற்றோர்கள்லாம் வர்றாங்க, அவங்களெல்லாம் ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுக்காகவே 100 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன்னா கோட்டூர்புரத்தில் அவங்கெல்லாம் மன்னாரன் கம்பெனி இருக்குது. இவங்கெல்லாம் வந்து கேகே நகரில் என்னங்க அந்த எம்ஜிஆர் நகர் பக்கத்தில் அங்கேருந்து இது வரைக்கும் வலசரவாக்கம் வரைக்கும் இவங்க மன்னாரன் கம்பெனியை திறந்து வச்சுட்டு அங்கே வந்து அட்மிஷன் பெற்று தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து புரோக்கர்களாக இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்து 100 பேர் வந்து இதையே தொழிலாக வச்சுட்டு வருஷம் வந்து 50 பேரையாவது 100 பேரையாவது ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்பெனியோ அவங்ககிட்ட ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. பல்வேறு வழக்குகள் இது சம்மந்தமாக பதிவு பண்ணியிருக்கு. இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே இல்லாமல் எப்படி வந்து ஐஐடி இருக்குதோ, எப்படி வந்து எம்ஐடி இருக்குதோ, எப்படி வந்து டெல்லியில் வந்து பல்வேறு ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜஸ் அதெல்லாம் இருக்குதோ, அந்த மாதிரி வந்து கேம்பஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இவ்வளோ பெரிய கேம்பஸ் அமைஞ்சிருக்கு. 183 ஏக்கரு. அது இல்லாமல் வந்து எம்ஐடி காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு 52 ஏக்கர் குரோம்பேட்டையில் 241 ஏக்கர் நிலம் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஹெட் ஆஃபீஸில். இதை வந்து உயர்கல்வி ஆசிரியர், உயர்கல்வி அமைச்சர் இத்தனை பேர் போட்டுருக்காங்க, பள்ளிக்கல்வி அமைச்சரை போட்டாங்க, செனட் மெம்பரை போட்டாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணினாங்க? அவங்களாம் வந்து என்ன கொடுத்து வந்தார்களோ அல்லது என்ன பெற நினைக்கிறார்களோ அதை நோக்கியே நீங்களாக இருக்கிறீங்கன்னா அப்படின்னா, இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு இது வரைக்குமே வந்து திருப்பதி கோயிலுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் போகிறீங்களா இல்லையா? திருப்பதி கோயில் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் அந்த நாட்டுக்கு கிடச்சிது, ஆந்திர பிரதேஷ் கிடச்சிது. சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி அல்லது ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாலும் சரி, அங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நம்மக்கிட்ட செல்வம் குளிக்கிற இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் நம்ம கையில் கிடச்சிருக்குது. அது கடவுள் சன்னிதானம். அதுக்கே வந்து என்ன செய்கிறாங்க, டெம்பிள் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு பர்மனன்ட் ஃபோர்ஸை எடுத்து யூனிஃபார்ம் போலீஸ்க்கு இருக்கிற யூனிஃபார்மே போட்டு, இதே மாதிரி பெண்களுக்கும் வந்து உமன் போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு, இதுக்கு வருபவர்கள்லாம் பக்தர்கள், அவர்கள் பாதுகாப்பாக வந்து தரிசனம் செய்துவிட்டு போவதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ பேரையும் நிறுத்தி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இன்ஸ்டிடியூஷனை அது ஒழுங்காக நடத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கானா இல்லையா? உங்களுக்கு கிடைச்ச அண்ணா யூனிவர்சிட்டியோ, உங்களுக்கு கிடைச்ச ஸ்ரீரங்கம் கோயிலையோ, உங்களுக்கு கிடைச்ச ராமேஸ்வரம் கோயிலையோ, உங்களுக்கு கிடைச்ச பழனி முருகன் கோயிலையோ இந்த மாதிரி வந்து டெம்பிள் செக்யூரிட்டியை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களா? எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை வந்து 6 யூனிவர்சிட்டி உங்கள் கையில் கொடுத்துருக்காங்களே, 485 காலேஜை நடத்துகிறீங்களே, அப்பேற்பட்ட இன்ஸ்டியூஷனுக்காக அட்மிஷன் பூரா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது. அதற்காக ஸ்பெஷலைஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸை உருவாக்காமல் சும்மா வந்து எக்ஸர்வீஸ் மேனு வயசாகி போய் ஏற்கனவே 20 வருஷம் அவர் வந்து வேலை பார்த்து முடிச்சுட்டு டயர்டாகி இனிமேல் வீட்டில் இருக்கலாம், அங்கே வந்து பார்த்தா வருமானம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக தன் வாழ்நாளையே செலவு பண்ணிவிட்டு காத்து கொண்டு இருக்கிற செக்யூரிட்டி. அதில் இத்தா பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் போட்டுக்கிற ஆள் 140 பேர். 140 பேரை 3 ஷிஃப்ட்டை போட்டால் எத்தனை பேர் வருவாங்க? 46 பேர் வராங்க. 46 பேர் 11 கேட்டுக்கு போட்டால் ஒரு கேட்டுக்கு 4 பேர், 4 பேர் போனால் 11 கேட்டுக்கு முடிஞ்சு போச்சு. உள்ளே சுற்றி பார்க்கோ, உள்ளே எது நடந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ அங்கே வழிவகைகள் இல்லை. அதனால தான் நடக்குது. என்னங்க, இது நடந்ததுக்கு பிற்பாடு இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்து கோட்டூர்புரத்தில் வந்து ஒரு உமன் திரு அருண் அவர்கள் வந்து
என்னங்க அதுக்கு நேற்றைய மதியம் வந்து இந்த பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டு பாலியல் கலாச்சாரம் செய்து வருவோம். இப்படி ஆனது பிற்பாடு அவங்க வீட்டுக்கு ரூம் போயிடறாங்க. ரூம் போய் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன சொன்னான் அப்படின்னா என்ன சொல்லிட்டு போயிருக்கான் அந்த அயோக்கியன் என்ன சொல்லிட்டு போயிருக்கான், நான் இந்த 2 நாளைக்கு அப்புறம் உன்னை நான் கூப்பிடுவேன், அப்போ நீ மறுபடியும் வரணும், நான் அப்பப்போ கூப்பிடுவேன், நீ கூப்பிடும்போதெல்லாம் வரணும், இல்லைன்னா இதை நான் வந்து பதிவேற்றம் செஞ்சிருவேங்கிறான். எவ்வளோ பெரிய பாலியல் சீட்டிங், அதாவது பிளாக்மெயிலிங் பண்ணியிருக்கான். ஒன்று காதலன் ஓடி போனது தப்பு, காதலி வந்து சத்தம் போடாமல் அவன் கூடவே போய் அவனுடைய இச்சைக்கு பாழாய் போடுறது தவறு. அதன் பிறகு இப்படி ஒரு டிமாண்டையும் வச்சு அனுப்பியிருக்கான் அந்த அயோக்கியம். அப்பேற்பட்ட அயோக்கியனை இப்போ ரூமில் போய் சொல்ல, இல்லைம்மா இது நம்ம கம்ப்ளைண்ட் இல்லை, பேர் வெளியே வந்தார், பேர் வெளியே வர்றது முக்கியமாக, என்னைக்கா இருந்தாலும் இவன் மறுபடியும் அவன் கூப்பிட்டா போயிட்டு இருக்க முடியுமா, அல்லது இதை வச்சு மிரட்டிடுவான்னு பல முறை அவன் அழைத்தால் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க. கமிஷனர்கிட்ட கொடுத்தா ஒழுங்காக நடவடிக்கை எடுப்பாருன்னே கமிஷனர் அதை 4 மணிக்கு தான் கம்ப்ளைண்ட்டாக வாங்கி உடனே வந்து இன்ஸ்பெக்டரை போட்டு அவர் எப்போ வந்து எஃப்ஐஆராக மாறுதோ அப்போவே வந்து அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜையும் இமிடியேட்டாக அங்கே வந்து யாரெல்லாம் பேசுனாங்களோ டவரில் யாரோடைய ஃபோன் வந்துச்சு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குற போது ஞானசேகரன் தான் அந்த அடுத்த நாள் 25ஆம் தேதி காலையிலேயே ஞானசேகரன் வீடு தேடி சென்று அவனை பிடித்து வரும்போது அவன் தப்பி ஓட முயற்சித்த போது அவனுடைய வலது காலில் எலும்பு முறிவடைந்து விட்டது. காயப்பட்ட சூழ்நிலையில் அவனை கொண்டு வந்து கன்ஃபெஷனை எழுதி அவன்கிட்ட செல்ஃபோனை பண்ணி அவன் செல்ஃபோனில் இது போன்ற பாலியல் சம்பந்தமான பல்வேறு பதிவுகள் இருப்பதை கண்டுபிடிச்சி அதை வந்து லெபரட்டரிக்கு அனுப்பி வழக்கை பதிவு செய்து எதிர்கிட்ட கன்ஃபெஷன் வாங்கிட்டு எதிரியை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் நீதிமன்ற காவலத்துக்கு உட்படுத்தி உடனடியாக நடவடிக்கையை அருண் செய்து முடித்து விட்டார். முதல்ல தகவல் வரும்போது 2 பேர் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்தது. யாருக்கிட்ட எப்படி எல்லாம் கேள்விப்பட்டாங்களோ அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. அவன் வந்து ஃபோனை காதில் வச்சுட்டு சார் பிடிச்சிட்டேன் சார் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் வந்து அது மிரட்டலுக்காக சொல்லியிருக்கான். அவன் வந்து எப்போ இருந்து இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சது வந்து அவனுக்கு ஃபோனை ரெக்கார்ட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் என்ன செஞ்சுருக்கான், ஃப்ளைட் மோடில் வச்சு தான் அவன் வந்து பண்ணியிருக்கான். ஃப்ளைட் மோடில் வச்சு ரெக்கார்டிங் மட்டும் பண்ணுற மாதிரி அவன் ஃபோனை செட் பண்ணியிருக்கான். இவன் அந்த காரியம் முடிகிற வரைக்குமே ஃப்ளைட் மோடில் வச்சுருக்கான். அதுக்கு நடுவில் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டான்னு அவன் ஃப்ளைட் மோடில் வச்சு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அவன் கன்ஃபெஷனில் சொல்லியிருக்கான். ஆக அவன் செல்ஃபோனையும் அவன் ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தாங்கிறதும் அதுக்கப்புறம் அது ஃப்ளைட் மோடு போயிட்டு திருப்பி வந்திருக்குது அப்படிங்கிறதும் அவனுடைய சம்பாஷணைகள் அத்தனையுமே வந்து காவல்துறை முறையாக வந்து பதிவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அவனுக்கு முன் தண்டனை வழக்குகள் கிட்டத்தட்ட 6 வழக்குகளில் அவன் கன்விக்ஷன் ஆகியிருக்கான். இதில் என்னென்னா நீதிமன்றங்களை மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதிபதிகளே இவன் வந்து 20 குற்றவாளி இப்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற அத்தனை கொலை குற்றமும் அத்தனை குற்றங்கள் அத்தனையுமே யார் வழியாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 98% வந்து எக்ஸ்கான்விக்ட் தான். ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் பெரிய திருடனாக மாறுறான் அல்லது பெரிய கொலைகாரனாக மாறுறான், அவன் தான் பண்ணுறான். அப்போ அவனுக்கெல்லாம் மேக்சிமம் தண்டனை கொடுப்பதில்லை. இப்போ வழக்குரைஞர் வந்து இப்போ ஒரு யுவரானர் அவர் புள்ளக்குட்டி வச்சுருக்கார், யுவரானர் 3 குழந்தைங்க படிக்கிறது யுவரானர் தெரியாமல் பண்ணி விட்டார் யுவரானர்னு அவர் வாதாடிட்டு இருப்பார் அந்த வக்கீல். அதை கேட்டுட்டு மினிமம் தண்டனை இப்போ வந்து நீங்கள் 140 கோடி திருடி விட்டார், 2 வருடம் தண்டனை அவருக்கு. அவர் முடிச்சு வந்து 2 வருஷம் எலெக்ஷன் நிற்கக்கூடாதுங்க, அவர் மறுபடியும் எலெக்ஷன் நிற்கிறது துடிக்கிறான். கன்விக்ட் ஆனவன் மறுபடியும் எலெக்ஷனில் வராங்க. நல்லா இருக்கிற உங்களை போன்ற ஆட்கள் இந்த கேமராமேன் மாதிரி நல்ல பசங்களாம் அரசியலுக்கு வர்றதில்லை. ஏற்கனவே ஜெயிலுக்கு போய் ஏற்கனவே வந்து சொத்து சேர்த்ததில் லஞ்சம் வாங்கினதில் நல்ல ஊழல் பண்ணினவனுக்கு தான் சீட்டு. இப்படி வந்து கலாச்சாரத்தை வந்து நாகரிகத்தை வந்து பாழாக்கி கொண்டே வந்து சில அரசியல்வாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சார்ந்தவராக இல்லையா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். திரு அருணை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அதை வந்து பாரபட்சம் பார்க்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் இவனுக்கு வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் ஜாஃபர் சாதிக் வழக்குகளை பாருங்கள், இது வரைக்கும் கொலை செஞ்சு உள்ளே போகிறவன் அத்தனை பேருமே ஒவ்வொரு கட்சியிலும் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கான். அரசியல்வாதிகளும் வந்து அவருக்கு முக்கிய பொறுப்பில் கொடுக்குறீங்க, என்னங்க நீதிமன்றங்களும் அவனுக்கு குறைந்த தண்டனை கொடுக்குறீங்க. அப்போ குற்றங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் படி வாழ்கின்ற நியாயமான மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும்.
இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பாலியல் பலாத்கார வழக்குகளில் பாதிக்கப்பட்டவங்களோட அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இந்த எஃப்ஐஆர் வந்து வெளியாயிருக்கு. இதன் மூலமாக அந்த பொண்ணு யாருங்கிற அடையாளம் வெளியாயிருக்கு. ஸோ இதை இப்போ அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்கார். அவர் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு, இந்த கேஸை வந்து இது பண்ணுறதுக்காக, அந்த பொண்ணுக்கு அழுத்தம் கொடுத்ததுக்காக இது நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த பொண்ணுடைய படம் இது வரைக்கும் வெளியில் வரல. அந்த பொண்ணு வந்து புகார் பெற்ற உடனே அவன் வந்து நிரூபிக்கணும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத வந்து போலீஸ்காரர் சொன்னாவோ எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் சொன்னாலும் இல்லை சும்மா அடித்தேன் பிடிச்சேன் விசாரித்தேன் அவ்வளோதான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நீதிமன்றத்தில் ருசுவாகாது. எனவே அந்த பொண்ணை வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வந்து முறையாக வந்து அட்மிட் பண்ணி அங்கே பாலியல் பலாத்காரம் சீண்டல்கள் பலாத்காரங்கள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை அறிவியல் ஆய்வின் மூலமாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க. அங்கே செக்யூரிட்டி கரெக்டாக போடுறதுனால இது வரைக்கும் அந்த பெண்ணுடைய புகைப்படம் அந்த பையனுடைய புகைப்படமே வரல. ஆனால் இவனுடைய புகைப்படமே வரக்கூடாது. இவனுடைய புகைப்படமே இப்போ ஞானசேகரனுடைய புகைப்படமே வரக்கூடாது அப்படின்னு குற்ற வழக்குகள் இருக்குது. ஆனால் இந்த வழக்கு வரைக்கும் பொதுமக்கள் வந்து யார் தான் இவன் கைது பண்ணாங்களோ அந்த போலீஸு யாரோ ஒருத்தன் குள்ளா போட்டிருக்கான் அவனை காமிச்சு ஏமாத்துறாங்க அப்படிலாம் போலீஸை பற்றி அரசை பற்றி யாரும் குறை கூடக்கூடாதுங்க. இவனை வந்து எல்லாருமே புகைப்படம் எடுத்து விட்டார்கள். ஒன்று. இன்னொன்று, இந்த பெண்ணும் வந்து என்ன அடையாளம் காட்டினாரோ என்ன செல்ஃபோனில் வந்து அவன் படம் எடுத்தானோ அந்த படம் அந்த செல்ஃபோனில் இருக்குது. ஆக அந்த பெண்ணும் அந்த ஆணும் தனியாக இருந்தபோது அவன் அந்த செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணான் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய எவிடன்ஸு. அதை வந்து போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அப்போ இவன் தான் அந்த இடத்துக்கு போனான், இவன் தான் அந்த படத்தை பதிவு செஞ்சான், இவன் தான் அந்த பாலியல் பலாத்காரம் செஞ்சான் அப்படிங்கிற அத்தனையுமே வந்து இப்போவே ப்ரூவ் ஆயிடுச்சு. இதையும் வந்து நீதிபதிகள் வந்து தயவு செஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அருண் வந்து 4 ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காரு. எனவே சார்ஜ் ஷீட் வந்து குறுகிய காலத்தில் போட்டு கூடிய சீக்கிரமே தண்டனை கிடச்சி மேக்சிமம் தண்டனை இவர்கள்லாம் கொடுத்தா எதிர்காலத்தில் இந்த மாதிரி தவறு நடக்காது. எஃப்ஐஆர் லீக்கேஜ், நீங்கள் கேட்ட எஃப்ஐஆர் லீக்கேஜ், எஃப்ஐஆரில் கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணிட்ட போது பதிவு செஞ்சுட்டு அவரை வந்து அது பதிவேற்றம் செய்ய கண்ட்ரோல் ரூமுக்கு எல்லா எஃப்ஐஆரும் கமிஷனருக்கு பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பதிவேற்றம் செய்கிற பொழுது சென்சிட்டிவ் கேசஸ் இந்த மாதிரியான ரேப், தட் இஸ் பாலியல் பலாத்கார வழக்கு அல்லது பாலியல் சீண்டல் வழக்குகள் அல்லது குடும்பம் சம்பந்தமான அல்லது பெண்கள் சம்பந்தமான அது வெளியே தெரியக்கூடாத வழக்குகள் சம்பந்தமான அதை சென்சிடைவ் பண்ணி அதை கம்ப்யூட்டரில் முறையாக பதிவு செஞ்சுருக்காங்க. சில நேரங்களில் கம்ப்யூட்டர் கேட்ச் ஆகாத போது அதை வந்து பதிவிறக்கம் செஞ்சு இதை வந்து அத்தனை ஊடகங்களுமே இந்த எஃப்ஐஆர் காப்பியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணதில் யாரோ ஒருத்தட்ட இந்த எஃப்ஐஆர் காப்பி கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் வந்து 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள். இந்த எஃப்ஐஆருடைய நகல் ஒரு காப்பி அந்த பெண்ணுக்கு வழங்கப்படும். அந்த பெண் வந்து யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்க வந்து தனக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறதுக்காக அவங்கவுங்க ஃபோட்டோவில் எடுத்து வேறு யாருக்காவது ஷேர் பண்ணியிருந்தால் அது போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, கோர்ட்டில் இன்றைக்கி தேதியில் வந்து எஃப்ஐஆர் பதிவாகும், அதை காப்பி எடுக்கிறதுக்கு கோர்ட் கிளார்க் மூலமாக ட்ரை பண்ணுறதுக்கு எத்தனையோ மெத்தட் வந்து முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். ஊடகவியலாளர் மூலமாக இதை வந்து வக்கீலில் வச்சு கோர்ட்டில் வந்து எடுத்துக்கலாம் ஒரு காப்பி அப்படின்லாம் முயற்சி செஞ்சான். அது கூட வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கும் ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்கிறாரு திரு அருண் அவர்கள். ஆக இந்த அடையாளத்தை வந்து வேண்டுமென்றே வெளியிட வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இருந்திருந்தால் அவர்கள் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்க மாட்டார்கள். புரிதுங்களா உங்களுக்கு? ஆக வேண்டுமென்றே இந்த பெண்ணுடைய அடையாளத்தை எந்த சூழ்நிலையிலும் காவல்துறை வெளியிடவில்லை. ஒரு பாலியல் பலாத்காரம் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தில் நடக்கவே கூடாத இடத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. அதுக்காக முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து வெரி 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 அன்அடிக்குவேட், அதாவது அது அன்அடிக்குவேட்டாக அடிக்குவேட் செக்யூரிட்டி அங்கே இல்லை. பெண்ணுடைய தாய் தந்தையர் என்ன மாதிரி துடித்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத என்னால் உணர முடிகிறது. இல்லைங்க, எவ்வளோ மன வருத்தமும் வேதனையும் மன துடிப்பும் ஏற்பட்டிருக்கும். எனவே தயவுசெய்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, இதை வந்து நடக்காமல் மறுபடியும் மாற்ற முடியாது. நடந்த நிகழ்வுக்கு எப்படி சட்டப்படியான தீர்வுகளை எட்ட முடியும், அந்த பெண்ணுக்கு எவ்வாறு ஆறுதல் கொடுக்க முடியும், அவளுக்கு எப்படி மறுவாழ்வு கொடுக்க முடியும் என்பதை பற்றி மட்டுமே வந்து எதிர்கால தமிழகமும்
பெற்றோரும் உறவினர்களும் யோசிக்க வேண்டும். அண்ணா யூனிவர்சிட்டி ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் இருக்கிற பதிவாளர் என்னங்க வைஸ் சான்சலர் போன்றவர்கள்லாம் வந்து தயவு செஞ்சு இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி எதிர்காலத்தில் வந்து ப்ராப்பர் செக்யூரிட்டி சிஸ்டம், அதே மாதிரி சோலார் மின் விளக்குகளில் வந்து இப்போ வந்து கரண்ட்டே இது தேவையில்லை. சோலார் மின் விளக்கு ஆட்டோமேட்டிக்காக பகலில் வந்து சூரியன்லேருந்து வந்து பவரை எடுத்துக்கிட்டு நைட்டானால் வெளிச்சம் அடிக்கும். 183 ஏக்கர்லையும் அந்த 130 காம்பஸ் இருக்கிற அத்தனை இடங்கள்லையும் வந்து இரவு நேரத்தில் வந்து வெளிச்சம் அடிக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை தயவு செஞ்சு எல்லா இன்ஸ்டியூஷன், நாட் ஓன்லி அண்ணா யூனிவர்சிட்டி, குரோம்பேட்டையில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி இல்லைங்க மட்டும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்லேயும் வந்து இரவு நேரங்களில் வந்து மின் விளக்கு ஒளிரும் மகளுக்கு வந்து சோலார் மின் விளக்குகளை பதிவு செய்து, ஏன்னா எதிர்காலத்தில் இப்படி ஒரு குற்றமே நடக்கவில்லை என்பதை நாங்கள் தான் நடைமுறைப்படுத்தணும் என்று நீங்களாம் வந்து மார்த்தட்டி கொள்வதற்கு தயாராகுங்கள். கோவிசெலியன் அவர்கள் வந்து தயவுசெய்து இதில் வந்து டெம்பரவரி ஒர்க்கர்ஸ், டெம்பரவரி டீச்சர்ஸ், இது வந்து மாபெரும் வருத்தத்துக்குரியது. என்னங்க மாபெரும் கேலி கூத்து என்னவென்றால், யூனிவர்சிட்டியில் இருக்கிற கல்லூரிக்கெல்லாம் வந்து டெம்பரவரி டீச்சர்ஸு, ஏன்னா பிச்சைக்காரன் நாடாக நம்ம நாடு தமிழ்நாடு, தயவு செஞ்சு வந்து அப்டேட் பண்ணுங்கள். அவன் வந்து எம்ஏ எம்ஃபில் எம்இ பிஹெச்டி முடிச்சுட்டு என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள்லாம் வந்து வேலைக்காக தெருவாக காத்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் மாதம் 10,000 ரூபாய்க்கு வந்து 100 நாள் வேலை திட்டம் மாதிரி ஏன்னா அத்தை கூலி வேலைக்கு ஆள் எடுத்து கொண்டு இருக்கிறீங்களே. உயர்கல்வித்துறை என்றால் என்ன? என்னங்க அதுலேயும் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற 430 காலேஜில் வந்து எனக்கு கோட்டா படி வந்து ஆசிரியர்களை நியமிக்கலை. திரு கோவிசெலியன் அவர்களே, பேக்லாக் வேக்கன்சிஸ் எத்தனை இருக்குது? என்னங்க எத்தனை வந்து ஸ்டாஃப் இருக்கணும், எத்தனை ஸ்டாஃப் இல்லை? அதர் ஸ்டாஃபை விடுங்க, நீங்கள் வந்து கிளரிக்கல் சைடை விட்டுருங்க. நீங்கள் வந்து வகுப்பு எடுப்பதற்கான ஆசிரியர் பணி அத்தனையுமே வந்து நிறைவேற்றினா உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நீண்ட நெடுநாட்களாக வந்து எங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்கவில்லை என்று குரல் கொடுத்துட்டு இருந்த சமூகவாதிகள்லாம் சேர்ந்து உங்களை வந்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக அமைச்சிருக்காங்க. எனவே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை கல்லூரிக்கும் வந்து டெம்பரவரி டீச்சர்ஸ் இல்லாமல் பர்மனன்ட் டீச்சர்ஸு, பர்மனன்ட் செக்யூரிட்டி, இது ரெண்டையும் வந்து உடனடியாக ஏற்பாடு பண்ணி, அதே மாதிரி மின் விளக்குகளை ஏற்பாடு பண்ணி இந்த கல்விக்கூடங்களை வந்து ஒரு வெளிச்சமிக்க ஒரு இடமாக மாற்றி கொடுக்குமாறு உங்களை தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ இது மாதிரி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த காதலர்கள் வந்து ஒரு ஆள் இடமற்ற மதத்துக்கு போகிறாங்க, இது மாதிரி வந்து நீங்களே சொன்னீங்க வந்து நீங்கள் பொறுப்பில் இருந்த இடங்களில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அது மாதிரி சுற்றுலாத்தலங்களில், கோயில்களில், சுற்றுலாத்தலங்கள் ஏன் இப்போ கன்னியாகுமரியில் கடற்கரை ஓரத்தில் போய் ராத்திரி 8 மணிக்கு மேலே தனியாக இருந்தவர்களை போய் போதையில் சென்ற இளைஞர்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்து விட்டார்கள் என்ற செய்தி 3 மாதத்துக்கு முன்பாக நாம் கேள்விப்பட்ட ஒன்று தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காதலிப்பது சட்டப்படியான குற்றம் இல்லை. அது வந்து ஒருவருக்கும் வந்து உடல் ரீதியான தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும், மன ரீதியான தொடர்பில் இருக்கணும். உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திங்க. காதலிக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், கண்களோடு கண்கள் பார்த்து கொள்ளலாம், மனசோடு மனசு பேசிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து கைகலப்பு அப்படின்னா அது ஒரு தனி இடங்களில் நடக்கும்போது ஒருவருக்கு முத்தம் வரைக்கும் கூட செல்வதற்கான வாய்ப்புகளை இருந்தால் அங்கே உங்களுக்கு ஆபத்தில்லை. ஆனால் பொது இடங்களில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பார்க்லேயும் வந்து மெட்ராஸில் வந்து ஒரு நல்ல மனுஷங்க வந்து போய் நடக்க முடியல. எத்தனை பேர் முகம் சுளிக்கிற அளவுக்கு ஒருவர் மடி மீது ஒருவர் படுத்துக்கொள்வதும், பொது இடங்களிலே வந்து கைகளை அங்கும் இங்கும் வந்து உலாவ விடுவதும், இது போன்ற அநாகரிகங்களை வந்து செய்ய பெண்கள் அனுமதிக்காதீர்கள், ஆண்களும் அப்படி செய்ய துணியாதீர்கள். இதெல்லாம் வந்து மிகவும் இந்த சமூகம் வந்து ஒரு ஏற்றமிக்க சமூகமாக, ஏன்னா கலாச்சாரமிக்க சமூகமாக, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்பிருந்தே வந்து நாகரிகமிக்க சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இது மாதிரி அநாகரிகமாக அதை தனிமைப்படுத்திக்கிறது. இரவு நேரங்களில் இருட்டான இடத்துல அல்லது பகல் நேரங்கள்லேயே வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு 13 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடுறது. அங்கே ஒரு காட்டுவாசி பிடிச்சி ஏதாவது பண்ணிட்டு போயிட்டா கூட அது உங்கள் தலையெழுத்து. நீங்கள் ஏங்க அவ்வளோ தூரமாக போகணும் அந்த காதல் பண்ணுறதுக்கு? காதல் பண்ணுறது வந்து இந்த கேண்டீனில் உட்காந்து பண்ண முடியாதா? இல்லை கிரவுண்டில் உட்காந்து யாருமே நம்ம நீங்கள் பேசிக்கிறத சம்பாஷணையை கேட்காத ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்காந்து பேசினா உங்களை யாராவது வேணான்னு சொல்ல போகிறாங்களா? இல்லைங்க, அநாகரிகம். இது தனிமையில் இருட்ட பகல் நேரமாக இருந்தாலும் இருட்ட அநாகரிகமாக நீங்கள் தனிமையான இடத்திற்கு உங்களை காப்பாற்ற முடியாமல் இடத்துக்கு சென்று அப்பேற்பட்ட ஒரு காதலை பண்ண வேண்டாம். அதுலேயும் உன்னை காப்பாற்ற முடியாத ஒரு சோம்பேறி பயிலெல்லாம் காதலிக்க வேண்டாம். இது மாதிரி நிறைய சம்பவங்களில் பார்த்தீங்கன்னா தைரியமான சில பெண்கள் வந்து வழக்குகள் பதிவு பண்ணுறாங்க, சிலர் இதை பேர் வெளியே வந்துடும் பயந்து போய் பண்ணாமல் இல்லை. இது மாதிரி வந்து பல பெண்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்போமானால்
இது வந்து நமக்கு வந்து குடும்பத்திற்கும் நம்மளுடைய சார்ந்த மக்களுக்கும் மிகப்பெரிய அவமானமாக போய்விடும்னு பல பேர் சொல்லலை. இது வந்து ஈசிஆரில் இருக்கிற கடற்கரைகளில் கூட அவ்வப்போது நடக்கிறது. ஒரு நாள் வந்து இங்கே இருக்கிற ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் அவங்க அந்த பையன் வந்து ஒரு பெரிய தலைமை ஆசிரியருடைய மகன் வந்து பெண் நண்பர்களோடு அங்கே போயிருந்தார். போயிருக்கும்போது நீங்கள் பெசன்ட் நகர் பீச்சுக்கு அந்த பக்கம் ஒரு தனிமையாக இருக்கிற ஒரு இடத்துல போயிருக்காரு. அங்கே வந்து அவரை சுற்றி வளைத்து விட்டார்கள். அவர் வந்து பெண்களோடு இருக்கிறார். அவரை வந்து சுற்றி ஒரு குரூப் வளைச்சிட்டாங்க. அப்போ ஃபோன் அடித்து எனக்கு சொன்னார். ஸோ நான் வந்து திருவான்மியூர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல இமீடியட்டாக போலீஸை ரெஸ்ட் பண்ண சொல்லி அவனை வந்து அந்த குரூப் என்ன செஞ்சது, இந்த பொண்ணு யார், நீ யார், இவளை கட்டிக்க போறியா இல்லை சும்மா தள்ளிட்டு வந்தியா, இப்படிலாம் கேட்டு மிரட்டுறானுங்க. ஸோ அப்படி ஒரு நிகழ்வில் வந்து அவர் வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு தலைமை ஆசிரியருடைய மகன், தயவு செஞ்சு அவனை காப்பாற்றுங்கள், அவன் வந்து ஜெனிவனான பையன்தான் அப்படின்ட்டு. ஸோ அன்றைய தினம் அவர் காதலித்து கொண்டிருந்த அந்த பெண்ணைத்தான் அவர் மணந்தார். அந்த திருமணம் வந்து இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான வடபழனி கோயில் அருகிலே நடந்தது. அந்த திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த பெண் தான் இந்த பெண் தான் கேட்டால் அவர் ஆமான்னு சொன்னாங்க. இது போன்ற காதல் வந்து உங்கள் திருமணத்தை நோக்கி தான் இருக்கணும். இரு வீட்டார் ஏற்புடையதாக இருக்கணும். இந்த இந்த நீங்கள் ஆணவ கொலைகள் கூட சொல்கிறேன், ஆணவ கொலைகளும் சரி பாலியல் சென்றுன்னு சொல்லி இரு வீட்டாரும் வந்து கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு உங்கள் சம்பாஷணை இருக்கணும். நீங்களும் இன்ஜினியர், நானும் இன்ஜினியர், நீங்களும் ஒரு டாக்டர், நானும் ஒரு டாக்டர், நாங்கள் 2 பேரும் மனம் விட்டு போய்விட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடும் அந்த வீடும். ஏன்னா 23 ஆண்டுகள் 27 ஆண்டுகள் அந்த தாயும் தந்தையும் இரவு பகல் பார்க்காமல் கண் விழித்து ஓடா இழைத்து சம்பாதித்த பணம் எல்லாம் வந்து அந்த பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய படிப்புக்காகவே செலவிடுவது தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரமாகவும் கண்டிப்பாக உயிர் நாடியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மகன் அல்லது மகள் 27 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கும் பிடிக்காமல் அவருக்கும் பிடிக்காமல் ஊருக்கும் சொல்லாமல் உற்றாருக்கும் சொல்கிறார்கள், ஓடி போய் விட்டார்கள், அல்லது எங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக சென்று விட்டாங்கன்னா அதை நினைத்தே வந்து மனப்பெருமை பிடித்தவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் காதல் வந்து ஏற்புடைய காதலாகவும் ஏன்னா இரு வீட்டாரும் ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலையும் இருக்கிறதா என்பதை மட்டும் பேசுங்கள். அப்படி ஏற்புடையதா இல்லை என்றால் இப்போ எப்போதும் படித்து ஒரு உயர்நிலைக்கு அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுகின்ற தகுதி இல்லைங்க. உங்கள் மாமன் மைத்துனர் அத்தனை பேருக்கு முன்னாடி திருமணம் செய்து அதை காப்பாற்றுகின்ற தகுதியும் ஒழுக்கமும் இருக்குமானால் எல்லாமே ஜாதியை கடந்து கூட பெண் கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். அந்த தகுதி நிலைப்பாடு, கல்வி குறைபாடு, சம்பளமே இல்லாதவர்கள் காதலிக்கிற பொழுது இது மாதிரியான பிரச்சனைலாம் வருது. ஸோ காதல்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அடிப்படை கட்டுமானம் சமுதாயத்துக்கு. அது வேண்டும். எப்படி வேண்டும் எனக்கு எவ்வளவு நாகரிகமாக அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதன் கையில் இருக்குது. நான் சம்பவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் வெளியாளால் தொந்தரவு பண்ணப்பட்டிருக்காங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சவங்களே அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆசை வார்த்தைக்கு ஈஸியாக மயங்கி அவன் பைக்கில் வச்சு, பொள்ளாச்சி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பைக்கில் வச்சு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தோட்டத்து வீட்டுக்கு அவர்களை நீண்ட இடைவெளிக்கு அந்த பக்கம் அவன் கொண்டு போயிட்டான். நீங்கள் அங்கே அவன் பெல்ட்டால் அடித்தாலும் இல்லைங்க, அவன் அவமானப்படுத்தினாலும் காலில் எட்டி உதைத்து காரி துப்புனாலும் நீங்கள் யாருக்கிட்டையும் சத்தம் போட்டால் கேட்காத அளவுக்கு அவனை நம்பி நீங்கள் தனியாக போனீங்க. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. அந்த வழக்குகளை வந்து மனு கொடுக்க முடியாமல் தவிச்சிங்க. அரசியலில் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து பயணம் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க. இத்தனை காரணம் வந்து பெண்கள் வந்து தனிமையான இடத்திற்கு திருமணத்துக்கு முன்பு போகக்கூடாது. உங்களை காப்பாற்றி கொள்கின்ற. ஏன்னா சிங்கனிகர் பெண்கள், பாரதி படைத்த புதுமை பெண்கள் என்றெல்லாம் வந்து உங்களை போட்டுக்கிறோம். ஏன்னாங்க சீமான் போன்றவர்கள்லாம் 50க்கு 50% கொடுக்கணும்னு சொல்கிறாரு. தந்தை பெரியார் தோன்றி பெண்ணுரிமை பெண்ணுரிமை பெண்ணுரிமை, சீமான் பெண்ணுரிமை பெண்ணுரிமை பெண்ணுரிமை, அண்ணாமலை அவர்கள் பெண்ணுரிமை. இது போன்ற புதிய நாகரிகமுள்ள கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள் அத்தனையுமே வந்து ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றதை போல். பெண் கல்வி என்பது ஒரு பல்கலைக்கழகம் போன்றது. அவள் வந்து அந்த குடும்பத்தையே பல்கலைக்கழகமாக மாற்றி விடுவாள். அப்படிலாம் வந்து நான் பெண்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து மிகப்பெரிய சமூக மாற்றத்தினுடைய மூலதனமாய் உங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். சமூக நாளத்துடைய மிகப்பெரிய நியாயமான விதையாய் உங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது மாதிரி வந்து சாதாரணமாக வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சிதைந்து போகிற அளவிற்கு நீங்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எனவே பெண்ணியம் வந்து போற்றப்படணும். பெண்கள் ஆளுமை மிக்க ஆளுகிறவர்களாக வரணும், ஆட்சியாளர்களாக வரணும், காவல் அதிகாரிகளாக வரணும்,
மந்திரிகளாக வரணும். இப்படி முயற்சிகளை எடுங்கள். நீங்கள் கடற்கரை நீங்கள் வந்து பொள்ளாச்சியில் போய் ஒரு தோப்பில் தனியாக மாட்டிக்கொள்வதும், இங்கே திருநெல்வேலியில் போய் ராத்திரி 8:30 மணிக்கு யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு தனிமையில் இடத்துக்கு போய் கயவர்களிடம் மாட்டிக்கொள்வதற்கும், கயவர்கள் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாது. எனக்கு சில பேருக்கு வந்து பார்ன் கிரிமினல்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதை வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஒரு உளவியல் நிறுவனர் இயல்பாகவே வந்து அவனுக்கு வந்து குறுகுறுன்னு இருக்கும். அதாவது நிம்பமேனிக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான தவறுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் இருக்கிற மூளை திறன் படைத்தவர்கள் சில பேர் அப்படி பிறந்துருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இடது கை பக்கம் பழக்கம் எழுதுவார். சில பேர் வந்து பாடிக்கொண்டே இருப்பார். சில பேர் வந்து நாட்டியம் ஆடாமல் இருக்க முடியாது. அப்படி வந்து சில பார்ன் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி தான் வந்து பார்ன் கிரிமினல்ஸ் இருக்காங்க. அதனால தான் வந்து சங்க இலக்கிய காலத்துலேருந்து கல்வர்களை பற்றி குறிப்பு இருக்குது. மதுரையில் இறங்குற கள்ளழகர் கூட வந்து திருடர்களுடைய அதை தாண்டி வந்ததாக தகவல்கள் இருக்குது. ஆக கயவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்களை தாண்டி நீங்கள் பாதுகாப்பாக வாழ்வது எப்படி என்கின்ற கோணத்தில் வந்து உங்கள் சிந்தனையை திருப்புங்கள். நேற்றைய தினம் கூட நாங்கள் பயணம் பண்ணிருக்கும் போது 1:30 மணிக்கு ஒரு பெண் வந்து தனியாக ஒரு இருட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. கேட்டால் இந்த அடுத்த தெருவில் எங்கள் சொந்தக்காரங்க வீடு நிறுத்தி கேட்டேன், ஏம்மா 1:30 மணிக்கு என்னம்மா இந்த ரோட்டில் யாருமே இல்லாத இடத்துல நடந்து போகிறீங்கன்னா, சார் அடுத்த தெருவில் எங்கள் உறவினர் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணுக்கு வயது 24 தான் இருக்கும். மிகவும் அழகான ஒரு பெண். நேற்றுலாம் எனக்கு மனசே சரியில்லை. இல்லைனா ஒரு 1:30 மணி 2 மணிக்கு ஒரு பெண் இது மாதிரி என்னதான் தைரியம் இருந்தாலும் ஒரு 3 தெருவை கடந்து தனிமையில் செல்வதற்கான ஒரு முடிவை எடுத்துருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு தோணுது. அந்த மாதிரியான நேரங்களில் வந்து சந்தர்ப்பம் கிடைத்தால் நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து மனதில் குற்றம் நிறைந்தவர்கள் நடமாடுகின்ற நேரம் இதுவே முதலும் கடைசியாக இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து தனிமையான இடங்களுக்கு தன்னை கொண்டு போயிட்டேன்னா, பொது இடங்களில் வந்து இந்த பார்க்கில் வந்து அந்த கார்னரில் யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த கார்னரில் பீச்சில் போய் போட்டு ஓரமாக உட்காந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்க்கறதுக்குன்னே தனியாக ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்குது. உங்களை வந்து இப்போ சமூக ஊடகங்களில் வந்து கேமரா வந்து மிகப்பெரிய நீங்கள் வந்து செல்ஃபோன் எதை எடுங்க, இது வந்து 30 பிக்சல் சார், இது எக்ஸஸ் பிக்சல் சார், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் படம் எடுக்கும் சார். இது வந்து நீங்கள் ஜூம் பண்ணிட்டீங்கன்னா 100 மீட்டருக்கு அந்த பக்கத்தில் கூட வந்து படமாக எடுக்க முடியும். இவங்க நினச்சிருப்பாங்க பக்கத்தில் ஆளே இல்லைன்னு. அவன் வந்து 25 அடிக்கு அந்த பக்கம் வந்துருப்பான். அந்த கேமரா இப்படி வந்து பேக் கேமரான்னு இருக்குது. இப்படி வச்சுட்டு அவர் முகத்தை பார்க்குற மாதிரி இந்த பக்கம் வந்து ரெக்கார்ட் பண்ணால் பின்னாடி யார் உட்காந்துருக்காங்கன்னு ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்குலாம் வந்து இப்போ பிக்சல் கேமரா இந்த சோனி கேமராலாம் வந்துருச்சு. இப்போ இவரெல்லாம் எவ்வளோ அப்படியே சாதாரணமாக உட்காந்து இவ்வளோ பெரிய சம்பாஷணையை எளிமையாக படம் எடுக்கிறாரு பார்த்தீங்களா. இந்த மாதிரியான கேமராக்கள் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய புனிதம் காசி ராமேஸ்வரம் தான் மிகப்பெரிய புனிதமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்தில் பெண்கள் உடைமாற்றும் இடத்துல 2 பையன் கேமரா வச்சுட்டான். அது வந்து அந்த பக்கம் துடியாக துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இவன் ஒருத்தர் கேமரா வச்சுருக்கான். அப்போ கேமரா வந்து எவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணுது இந்த குற்றவாளிகள் மத்தியில். நல்லவங்க கையில் கிடச்சா இவர் மாதிரி நம்மளை படம் எடுத்துகிட்டு இருப்பார். கெட்டவங்க கையில் எடுத்தாலும் கெட்டதே படம் எடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து பி வேர் ஆஃப் கேமராஸ். இதில் நம்ம காதலிகளுக்கு நிறைய அட்வைஸ் சொன்னோம் சார். இது மாதிரி காதலர்களுக்கு குறிப்பாக ஆண்களுக்கு என்ன சொல்லலாம்? காதலரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து குடும்ப தலைவர் அப்படின்னு ஆக போகிறார். ஒரு கல்யாணம் பண்ண உடனே அந்த பெண்ணை வைத்து காப்பதும் அந்த பெண்ணுடைய உறவினர்கள் வந்தால் போனால் இந்திய சூழ்நிலையில் பெண்ணுடைய உறவினர்கள் அதுக்கப்புறம் தனக்கு பிறக்கிற குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்த்து பண்ணும். அப்புறம் இந்த பெண்ணை வந்து தனியாக எந்த இடத்துக்கு இப்போ பார்த்தீங்க ஹனிமூன் அப்படி சொல்கிறாங்க. உடனே ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெண்ணை வந்து உடனே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிடுறாங்க. அல்லது ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களுக்கு உன்னை தனிமையில் அனுப்புனா ஒரு ரிசார்ட்டில் போய் தங்கி அல்லது ஒரு தனியாக ஹோட்டலில் தங்கி தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வர அளவுக்கு நீ வந்து என்ன செய்யணும், மனதிடமும் உடல் திடமும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளவட்ட கல்லுன்னு ஒன்று இருந்தது எங்கள் ஊர்லலாம் இருக்குது. நாங்களாம் அதை தூக்கு நாள் தான். என்ன இத்த பெரிய கல் இருக்கும். அந்த கல்லை அப்படி அழகாக தூக்கி அப்படி இந்த இடத்துல வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டுட்டு அப்புறம் கீழே போடணும். அப்படி போடுறவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. இப்போ வந்து 8 ஏக்கர் இருக்கா, 4 கிரெடிட் கார்டு இருக்கா, ஏற்கனவே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு 2 கார் இருக்கா, அது உங்களை காப்பாற்றாது. வாய்ப்பில்லை ராஜா. எனவே ஆண்கள் வந்து தன்னை திருமணம் செய்து கொண்ட பெண்ணையும் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றுகிற அளவுக்கு வருமானத்தை ஈட்டியதுக்கு அப்புறம், தனக்குன்னு சம்பளம் வந்ததுக்கப்புறம், யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தான் சம்பாதிக்கிற வருமானத்தில்
இந்த மனைவியையும் குடும்பத்தையும் வச்சு காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற தேதியில் அவர் வந்து திருமணம் செய்ய முன் வருவானால் ஆணவ கொலை ஒரு நாள் நடக்காது. திருநெல்வேலியில் நடந்தது பார்த்தீங்களா, திருநெல்வேலியில் நடக்குது, திருச்செங்கோடில் நடக்குது, கிருஷ்ணகிரியில் நடக்குது, தருமபுரி. இந்த 2 சாதிக்கும் மத்தியில் மெட்ராஸில் 550 கல்யாணம் நடந்து முடிச்சிருச்சு. இவர்களெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிற தகுதி உடைய மணமக்கள், அவங்கவுங்க நாகரிகமாக கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்காங்க. எவன் வந்து பிஇ செகண்ட் இயர் படிக்கும் போதே வந்து காதலிப்பதாகவும் உயிருக்கு உயிராக காதலிப்பதாகவும் அப்புறம் வந்து தகுதி இல்லாத ஒரு இவனை கூட்டிகிட்டு போனதுனால நம்ம பொண்ணு வந்து தெருவில் போய் நிற்குமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுறதுனால தான் அது வந்து ஆணின் திருமண வயது பெண்ணின் திருமண வயது 18 தாண்டி இவங்களாம் மெச்சூர்ட் ஆனது. இது வந்து அரசாங்கம் நியமித்தது. ஆனால் உங்களுக்கான கல்வி தகுதியும் போதிய வருமானமும் அதை அந்த பெண்ணை நிர்வகிக்கின்ற ஆளுமை திறனையும் வந்து வளர்த்துக்கணும். கண்டிப்பாக வந்து அத்தனை இளைஞர்களும் வந்து உடற்பயிற்சி செய்யணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். திரு ரவி ஐபிஎஸை பாருங்கள், என்னங்க இவ்வளோ வருஷத்தில் எப்படி வச்சுருக்கிறார். சைலேந்திர பாபு எனக்கு மாடல் இவங்களாம். என்னங்க சைலேந்திர பாபு எப்படி இருக்காரு. இந்த சினிமா நடிகர் விக்ரம் பாருங்கள், அந்த சத்யராஜ் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரியான உடற்பயிற்சியாளர்கள்லாம் உங்களை மாடலாக எடுத்துக்கங்க. என்னங்க அவங்களாம் எப்படி பலம் பொருந்தியவர்களாக இருக்காங்க. சில பேர் முடிஞ்சால் என்னை கூட மாடலாக எடுத்துக்கங்க. வால்டர் தேவரம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு, மறுநாள் வந்துடுவார். உடம்பு சரியில்லாமல் அட்மிட்டார். டாக்டர் கலைஞர் வந்து 10 முறை சொல்லியிருக்காங்க, சீரியஸ்லி அட்மிட்டர்மா. அவர் பாட்டுக்கு வந்து அடுத்த நாள் வந்து உட்காந்துருப்பார். அவர் காலையில் 4:30 6 மணி வரைக்கும் மெரினா பீச்சில் நடைப்பயணம் பண்ணுறத துரைமுருகன்லாம் வந்து டாக்டர் கலைஞரோட நடைப்பயிற்சி பண்ணுறவங்க. கலைஞருக்கு அப்படி ஒரு நல்ல பழக்கம். காலையில் 4:30 5 மணிக்கெல்லாம் வந்து கடற்கரையில் போய் அதிகாலை நடைப்பயணம் பழக்கம் இருந்ததுனால தான் அவர் நீண்ட நெடுங்காலம் வந்து வாழ்வு முடித்தார். டாக்டர் கலைஞரை போல உடல் நலத்தையும் செல்வி ஜெயலலிதா பொறுத்த போல மனநலத்தையும் சேர்த்து ஒரு மனுஷன் வந்தால் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் வந்து எதிர்கால இளைஞர்களும் இளைஞர்களும் இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து வாழ்க்கையில் தோல்வி இருப்பது வாய்ப்பில்லை. நன்றி. நன்றி, வணக்கம்.